எல்லா பத்திரிகையாளர் முன்னாலையும் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சுட்டு ஏடிஎம் கார்டை வச்சு மாத்திரையை நுணுக்கி டெமோ காட்ட சொல்லுங்க. நம்ம சிஎம் விஜய் அவர்கள் போதைப்பொருள் ஒழிப்புக்காக மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடத்தினார். நல்ல வரவேற்க விஷயம். அதாவது மக்கள் மாறணும், இளைஞர்கள் மனசு மாறணும், அதுக்காக சும்மா ஒரு விழிப்புணர்வுக்காக ஏற்படுத்தினது நல்ல விஷயந்தான். அதை கூட இந்த எதிர்க்கட்சியால் தாங்க முடியல. உடனே அதில் எப்படியாவது அவதூறை பரப்பணுங்கிறதுக்காக தாவக கட்சியில் இருக்கிற சரத்துங்கிறவர் போதைப்பொருளை யூஸ் பண்ணிக்காருன்னு சொல்லி வீடியோ வெளியிட்டு அதை பெரிய இஷ்யூவாக்குறாங்க. அதாவது அவரே விளக்கம் கொடுத்துருக்காரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறக்காக ஸ்டேடியம் போயிருந்தோம். அப்போ என் பிள்ளைக்கு உடம்பு முடியலை, அதுக்காக மாத்திரை நுணுக்கி நான் கொடுத்தேன் அப்படி சொல்கிறாரு. அது ஏற்றுக்கிற முடியாமல் உடனே அவங்க சொல்கிறாங்க, இப்படி யாராவது செய்வாங்களா, டெமோ காட்ட சொல்லுங்கள் அப்படின்னு நிறையவே சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், தப்பாக நினைக்காதீங்க. ஒரு வேளை நீங்கள் சொல்லதே உண்மையாக இருக்கட்டும், 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கூட போதைப்பொருள் யூஸ் பண்ணாருன்னா கூட இருக்கலாம். ஏன் மாறக்கூடாதா, திருந்தக்கூடாது? திருந்தாமல் அப்படியே தான் இருப்பாங்களா? ஏன் திருந்தினவங்க கட்சியில் இருக்கக்கூடாதா? எம்ப ஓவராக பண்ணுறாங்க. ஒரு வேளை நீங்கள் சொன்ன மாதிரி அது போதைப்பொருளாகவே இருக்கட்டும். அது நடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டேடியத்தில் போதைப்பொருளை அப்படியே கொண்டு போயிருந்தால் யார் கட்சியில் யார் ஆட்சி செஞ்சா? நம்ம திமுக. அப்போ அவங்கள தான் நீங்கள் குறை சொல்லணும். ஸ்டேடியத்திலே போதைப்பொருள் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதை விட்டு போட்டு சம்மந்தமே இல்லாமல் விஜய் குறை சொல்கிறதுக்கு வந்துடுறாங்க. இந்த வெட்டி நாயம் பேசுகிறதுக்கு வந்துடுறவங்களெல்லாம் பார்க்கும்போது காண்டாகுது. செம்ம டென்ஷன் ஆச்சு. அதுக்காக இந்த வீடியோ. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. எனக்கு சரியாக பேச தெரியல, அப்படியே வளருது. இருந்தால் மனசில் உள்ளதை சொல்லணுங்கிறதுக்காக இந்த வீடியோ. தேங்க்யூ.